இத்தகைய யோக நிலையில் இருந்த சிவபிரானை மிக அருகில் நின்று கண்டான் மன்மதன். இவரை வெல்லலாம் என மன்மதன் தன் மனதில் நினைப்பதற்கும் முடியாதபடி மன உறுதி உடையவராகக் காணப்பட்டார் சிவபிரான். அவருடைய நிலையையும் தான் வெற்றி பெற முடியாதென்ற எண்ணமும் மன்மதனின் மனதில் பெரும் அச்சத்தை உண்டாக்கின. கைகள் பலமிழந்து சோர்ந்தன. கைகளில் படிந்திருந்த அம்பும் வில்லும் தாமே தரையில் விழுந்துள்ளன என்பதையும் மன்மதன் உணரவில்லை. பார்வதி வசந்த ருதுவிலே தோன்றிய மலர்களையே ஆபரணங்களாக அணிந்திருந்தாள். சிவப்பு இரத்தனம் பதிந்த ஆபரணங்கள் அணிய வேண்டிய இடங்களில் சிவந்த அசோக மலரும் தங்க நகைகளின் ஸ்தானத்தில் பொன்னிறமான கர்ணிகார மலரும் இருந்தன. சிந்துவார மலர் முத்துமாலையாக உதவியது. பார்வதி வேறு நகை எதுவும் அணியவில்லை. ஸ்தனபாரத்தினால் சிறிதே மேனி துவள இளம் சூரியன் போல் சிவந்த உடையுடுத்திய பார்வதி மலர்ந்த பூங்கொத்தினால் வளைந்த சிவந்த தளிர்களையுடைய மெல்லிய பூங்கொடி நடந்து வருவது போல் அங்கு வந்தாள். பார்வதி தனது இடையில் மகிழம்பூவினால் ஆன மாலையை மேகலையாக, அதாவது ஒட்டியானமாக அணிந்திருந்தாள். அவள் நடக்க நடக்க அம்மாலை அவளது இடையினின்றும் நழுவியது. அவ்வாறு இடம்விட்டு நழுவிய மாலையை அடிக்கடி தன் கையினால் தாங்கிக் கொண்டு சென்ற பார்வதி அங்கு தோன்றினாள். மன்மதனது வில்லிற்கும் மற்றொரு நான்கயிறு போன்ற அம்மகிழம்பூ மாலையை தக்க சமயத்தில் உபயோகிக்க விரும்பி தகுந்த இடத்தில் பாதுகாப்பை கருதி அடைக்கலப் பொருளாக பார்வதியின் இடையில் வைத்திருந்தான் போலும் மன்மதன் என உத்பிரேக்ஷித்தார் கவி. பார்வதியின் மூச்சுக்காற்று நறுமணம் உடையதாக இருந்தது. எனவே அதில் அதிகம் விருப்பமுற்று வண்டு கோவைப்பழம் போன்ற அவளது உதட்டருகே அடிக்கடி வட்டமிட்டு தொந்தரவளித்ததால் பார்வதி தன் கையினால் மனமகிழ்ச்சிக்காக வைத்திருந்த தாமரை மலரால் அதனை தடுத்து கொண்டிருந்தாள். மன்மதன் மனம் திகைத்து கைகள் சோர்ந்து நின்ற அச்சமயத்தில் இழந்து போன அவன் மனத்திற்கு தன் அழகினால் ஊக்கம் அளிப்பவள் போல் பார்வதி தன்னிரு தோழிகளுடன் அங்கு வருவதை மன்மதன் கண்டான். பார்வதி பரிபூர்ணமான அழகுடையவள். அவளது அவயவங்கள் எத்தகைய குறையும் கூற முடியாதபடி எழில் பெற்றிருந்தன. அவளுடைய அழகும் நடையும் மற்ற செயல்களும் அழகில் சிறந்தவள் எனும் புகழ் பெற்றிருந்த ரதியையும் வெட்கமுறச் செய்தன. சிவனை தான் வெல்ல முடியாதென முன்பு எண்ணியிருந்த மன்மதனும் அத்தகைய பார்வதியை கண்டவுடன் இவளது அழகைக் கொண்டு சிவபிரானை வசீகரிக்கலாம் என நம்பிக்கை கொண்டான். பார்வதி வருங்காலத்தில் தனக்கு கணவராகப் போகின்ற சிவபிரானது ஆசிரமத்தின் வாசலை அடைந்தாள். அதே சமயத்தில் சிவபிரான் தமது ஹிருதயத்தில் ஒளி வடிவுள்ள பரமாத்மாவினை யோகத்தினால் கண்டபின் தியானத்தினின்றும் திரும்பினார். சிவபிரான் இதுவரை பிராண வாயுவை அடக்கி வைத்திருந்தார். தியானம் முடிந்தவுடன் யோக சாஸ்திரங்களிலே கூறியபடி அவ்வாயுவை மெதுவாக விடுத்தார். பிராணாயாமம் செய்த பொழுது அவரது உடலின் கனம் புலப்படாது இருந்தது. அதனை விடுத்த பொழுது உடலில் பாரம் முழுவதும் பூமியில் செல்ல அப்பூமியை ஆதிசேஷன் தனது தலைகளால் மிக கஷ்டப்பட்டு தாங்கினான். சிவபிரானும் தான் இதுவரை அமர்ந்திருந்த வீராசனத்தை தளர்த்திருந்தார். பார்வதி ஆசிரமத்தின் வாசலை அடைந்தவுடன் நந்திகேஸ்வரன் உள்ளே சென்று வணங்கி பணிவிடை செய்ய பார்வதி தினந்தோறும் வருவது போல அன்றும் வந்திருப்பதாக சிவபிரானிடம் கூறினான். பார்வதி உள்ளே வருதலை சிவபிரான் தமது புருவ அசைப்பினால் அங்கீகரித்ததும் நந்திகேஸ்வரன் அவளை ஆசிரமத்துள் அனுப்பினான். பார்வதியின் தோழிகளான விஜயா, மாலினி என்ற இருவரும் வசந்த ருதுவில் புதிதே மலர்ந்த புஷ்பங்களை சிவபிரானது பாதத்தில் வணங்கி வைத்தனர். மணமுள்ள மலர்கள் அழகிய தோற்றம் உடையனவாக இருக்க வேண்டும் எனக் கருதி பல நிறமுள்ள இளந்தளிர்களை அவற்றுடன் கலந்திருந்தனர். சிவபிரானிடம் உள்ள பக்தியால் மலர்களை அப்பெண்கள் தாங்களே கொய்திருந்தனர். பிறரை கொண்டு பறிக்கப்பட்டவை அல்ல அவை. தோழிகள் வணங்கிய பின் பார்வதியும் சிவபிரானுக்கு நமஸ்காரம் செய்தாள். அவள் தன் சிரத்தை மிகவும் தாழ்த்தியதால் காதுகளில் மேல் வைத்திருந்த தளிர்கள் கீழே விழுந்தன. தலையில் கருத்த குண்டலங்களிடையில் வைத்திருந்த புதிய கர்ணிகார மலரும் சிறிதே தளர்ந்து நழுவியது. சிவபிரான் கூறினார், பார்வதி, உன்னைத் தவிர வேறு ஒரு ஸ்திரீயை மனைவியாக ஏற்காத கணவனை நீ அடைய வேண்டும் என அருளினார்.
அவர் கூறியதும் முற்றிலும் உண்மையானதே. பெரியோர்களின் வாக்கு ஒரு சமயமும் பொய்யாவதில்லை. மன்மதனும் தனது பாணத்தை பிரயோகிக்க தக்க சமயத்தை எதிர்பார்த்து நெருப்பில் விழும் விட்டில் போல் சிவபிரானது கோபாக்னியில் விழப்போகின்றவனாய் அவரையே குறிபார்த்து கொண்டு நாணை வருடிக்கொண்டு அம்பை தொடுப்பதற்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தான். வணங்கிய பின் பார்வதி ஆகாச கங்கையிலுள்ள தாமரை மலர் விதைகளை வெயிலில் நன்கு உலர்த்தி தயாரிக்கப்பட்ட மணி மாலையை தனது சிவந்த கரத்தினாலே எடுத்துச் சிவபிரானுக்கு அளித்தாள். சிவபிரான் தம்மை நேசிப்பவர்களிடம் அன்புடையவர், அவர்களது வேண்டுகோளை மறுக்காதவர். ஆதலால் பார்வதி தந்த அன்பளிப்பான தாமரை மணி மாலையை மறுக்காது ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு பார்வதியும் சிவபிரானும் நெருங்கி இருக்கும் நேரமே சிவபிரானது மனத்தை மயக்குவதற்கேற்ற சமயம் எனக் கருதி மன்மதன் ஒரு நொடியும் தாமதம் செய்யாது சம்மோகனம் என்ற அஸ்திரத்தை தன் வில்லில் பூட்டினான். சந்திரன் உதிக்கத் தொடங்கிய பொழுது கடலில் சிறிதே சலனம் உண்டாவது போல் பார்வதி அருகில் இருந்ததால் சிவபிரான் மனத்தில் சிறிதே கலக்கம் உண்டாயிற்று. எனவே அவர் தமது 3 கண்களாலும் கோவைப்பழம் போன்ற சிவந்த உதட்டழகு பெற்ற பார்வதியின் முகத்தை ஆவலுடன் நோக்கினார். சிவபிரான் மாத்திரமே காதலை புலப்படுத்தினார் என்பதில்லை. பார்வதியும் சரீரம் முற்றிலும் தோன்றிய மயிர் கூச்சத்தினால் தன் ஆசையை தெரிவித்து கொண்டு சிறிதே தலை சாய்த்து திரும்பியவளாக கடைக்கண்களால் சிவபிரானை நோக்கி நின்றாள். சிவபிரான் தமது மனம் சலனமுற்றமைக்குக் காரணம் என்னவென்பதை அறிய வேண்டி 4 திசைகளிலும் நோக்கினார். சுற்றிலும் நோக்கிய சிவபிரான் தம்மை அம்பினால் தாக்குவதற்குத் தயாராக இருந்த மன்மதனை பார்த்தார். அவன் தனது வில்லை சக்கரம் போல் வைத்து வளைத்து நின்றான். நான்கயிற்றை இழுத்து பிடித்து அவனது வலது கை முஷ்டி வலது கண் அருகில் இருந்தது. இடது காலை மடக்கி வலது காலை முன்வைத்து தோள்கள் சிறிதே தாழ நின்று கொண்டு குறிபார்த்து கொண்டிருந்தான் மன்மதன். தன் தவத்திற்கு இடையூறு நிகழ்ந்ததை நினைந்து சிவபிரான் மிகவும் கோபம் கொண்டார். புருவத்தை நெரித்தார். அந்நிலையில் அவர் முகமும் காண்போர் மனத்தில் அச்சம் மூட்டுவதாக இருந்தது. அவரது 3வது கண்ணிலிருந்து ஒளிர்கின்ற ஜுவாலையுடன் கூடிய நெருப்பு திடீரென புறப்பட்டது. மன்மதனுடன் தேவர்கள் பலரும் வந்து மறைந்து நின்று மன்மதனது முயற்சியின் பயனைக் காண ஆவலுடன் காத்திருந்தனர். சிவபிரான் கோபமுற்றதைக் கண்ட அவர்கள், பிரபுவே, கோபம் கொள்ளாதீர்கள் என கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே சிவபிரானது கண்ணினின்றும் தோன்றிய நெருப்பு மன்மதன் மேல் விழுந்து அவனை எரித்து சாம்பலாக்கியது. அவன் நின்ற இடத்தில் அவன் சாம்பலே எஞ்சியிருந்தது. திடீரென பெரிய விபத்து நிகழ்ந்ததென்று மாத்திரம் உணர்ந்த ரதி மூர்ச்சையுற்றாள். தன் கணவன் இறந்துவிட்டான் என்பதை முற்றிலும் உணர ஆற்றலின்றி அவள் தரையில் கிடந்தாள். எனவே மூர்ச்சை என்ற நிலையும் நிகழ்ந்த கஷ்டத்தை உணர முடியாமல் செய்து அவளுக்கு உதவி புரிந்தது போல் இருந்தது. தவம் செய்வதில் விருப்பமுள்ள சிவபிரான் தன் தவத்திற்கு இடையூறாக வந்த மன்மதனை இடி மரத்தை வீழ்த்துவது போல் நொடிப்பொழுதில் அழித்துவிட்டு ஸ்திரீகள் தம் அருகில் இருப்பதை விரும்பாதவராக பிரமத கணங்களுடன் அவ்விடத்தை விட்டுச் சென்றார். சிவபிரானை தன் மருமகனாக செய்து கொள்ள வேண்டுமென்ற பேரவா கொண்டிருந்தான் ஹிமவான். பார்வதியும் சிவபிரானை மணப்பதாலேயே தன் அழகு பயன்பெறும் என்று எண்ணியிருந்தாள். மன்மதனை அழித்ததால் சிவபிரான் ஹிமவானது ஆசையையும் வீணாகச் செய்தார். பார்வதியின் அழகும் பயனற்றதாயிற்று. இத்தகைய அவமானம் தோழிகளின் முன்னிலையில் நிகழ்ந்ததென்பதால் பார்வதி மிக வெட்கமுற்றாள். மனதில் சிறிதும் ஊக்கமின்றி வெற்று மனத்துடன் வீடு நோக்கி புறப்பட்டாள். சிவபிரானது கோபத்தைக் கண்டு அஞ்சி மூர்ச்சையுற்ற பார்வதியை தன் கையில் ஏந்திக் கொண்டு ஹிமவான் வீடு சென்றான். 3வது சர்க்கம் முற்றிற்று.